மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதராக வாழ்ந்தவர்கள் தங்களின் நல் வாழ்க்கையினால் புனிதராக வாழ்கிறார்கள் என நம்புகிறோம். நம்பிக்கையோடு அதையே அறிவிக்கின்றோம். இப்பேறு பெற்ற புனிதர்கள் மன்னகத்திலிருந்து விண்ணகம் சென்று இறைவனின் ஈடில்லா இணையில்லா புகழினை நிதப்பாடுகிறார்கள். இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். இப்புனிதர்களின் கோடி அற்புதர் என பெயர் பெற்ற பதுமை நகரின் பரிசுத்த சின்னம் நமது ஊரின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை வேண்டி இறைவனின் கொடைகளை பெறுவோமாக, நம்மையே புனிதப்படுத்துவோமாக. குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோனியாரே, வார்த்தையிலும் வாழும் வாழ்க்கையிலும் வல்லமையுள்ள புனித அந்தோனியாரே, அழியா நாவரம் பெற்ற அற்புத புனித அந்தோனியாரே, கேட்ட வரமும் ஏன் கேட்காத வரமும் எதிர்பார்த்த நல்லதையும் எதிர்பாராத இனியதை நிறைவேற்ற செய்யும் புனித அந்தோனியாரே, கரந்திரித்து காத்து நிற்கும் கருணை உள்ளம் கொண்ட புனித அந்தோனியாரே, புனித அந்தோனியாரே, உம்மை அரவணைத்து அந்தோனியாரே, ஆரோக்கியசாமி ஜேசுதாஸ் அவருடைய தாயார் திருமதி சௌரியம்மாள் 5ஆம் ஆண்டு நினைவு சந்தியாக ஏற்பாட்டிற்காகவும், அந்தோனிசாமி அவருடைய மனைவி திருமதி அமிர்த மேரி 30ஆம் நாள் நினைவு வழியாகவும், அந்தோனிராஜ் மனோகம் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உதவிக்காகவும் நன்றி குறியாகவும் சொல்ல வேண்டியும் அரசு வேலை கிடைக்கவும் குழந்தை பாக்கிய வரவும் தெரிவிப்போம். தோமாஸ் தவமரியார் அவர்களுடைய இளைய மகன் பாஸ்டின் தோமாஸ் ஆரோக்கிய கிரேசி என்று 6வது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், இந்நாள் வரை முடிந்த அவர்களுக்கான ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும் அவருடைய குழந்தைகள் உறவினர்கள் சமாதானத்துடன் வாழ தெரிவிப்போம். மேலும் சபை அந்தோனி, ஜான்சிராணி, நேக்கன், நம்சிகா,
இவருடைய குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் இறைவன் இவர்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பலியை ஜெபிப்போம். மேலும் இப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். திருப்பலியை கல்வியோடு பங்குபெற தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றேற்று இறைவனாய் என்றென்றோ ஆட்சி செய்கின்ற அவர்களியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் அன்பு மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமோ? சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9-10 மற்றும் 3. அந்நாட்களில் ஆப்சலோமின் தாவின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கயிறு மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாழி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாழி மரத்தின் சிக்கி கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோபாவிடம் சென்று, இதோ ஆப்சலோமின் கருவாழி மரத்தில் தொங்குவதை கண்டான் என்று கூறினான். யோபாவு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாழி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஆப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது இரு வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்டான். கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தான், அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது பூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி என்று ஆண்டவர் உமக்கு எதிராக
எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோமின் நலமா என்று அரசர் வினாவ, ஊசியான் என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீக்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாம் என்றான். அப்போது அவர் அதிர்ச்சி உற்று, என் மகன் அப்சலோமே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயில் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரில் இருந்து புறமுழுக்க காட்டி வெக்கத்தோடு ஓடுபவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அவர்தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவர் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளால் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டோம், என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கு நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆண்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டார், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதே என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரனான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறார் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இறந்தவர்களை கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவனிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உமக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தார். அவள் 12 வயது ஆனவர். மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து பிரியமானவர்களே, நற்கருணை வழிபாட்டிலே 2 மடங்கு ஆசீர்வாதம், 5, 10 இவற்றை பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு தான் போகணும். அதனால அந்த நற்செய்தி பகுதி வேலையாக இருந்தாலும் இந்த பகுதியை உங்களுக்கு சொல்வது மிகவும் சாதகமாக இருக்கும். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? யாக்கோபுடைய அப்பா யாரு? யாக்கோபுடைய அப்பா யாரு? யாக்கோபுடைய அம்மா ரெபேக்கா. அவங்க வீட்டுக்காரரு ஈசாக்.
ஈசாக்கு. ஈசாக்குடைய அப்பா யாரு? ஆபிரகாம். இதுலேயே எல்லாருக்கும் மறந்துடக்கூடாது. இப்போ சொல்லி வச்சுருக்காங்க. ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட வேலை செஞ்ச இது நல்லா கேட்க ரொம்ப முக்கியம். இது ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அது முன்னாடி ஒரு கேள்வியே கேட்டாங்க. இப்போ பொண்ணு பார்க்கணுன்னு போவீங்கல்ல, நிறைய பேர் பொண்ணு பார்க்க எல்லாத்தையும் இது கூட அடைவாங்க. என்ன பேசிஸை வச்சு பொண்ணு பார்ப்பாங்க? எப்படி பார்க்குறாங்க பொண்ணு? புரியல? யாராவது சொல்லுங்க, எப்படி பொண்ணு பார்க்க போவாங்க? பெரியவர்களாக இருப்பீங்க, உங்க பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போவீங்க, எப்படி பார்க்க போவீங்க? பொண்ணு படிச்சிருக்குதா, அப்புறம் அடக்க ஒடுக்கமா இருக்கா, அழகா இருக்கா, எல்லாரையும் அனுசரிச்சு போகுமா, அப்புறம் அவ்வளவுதான். இந்த தாண்டி வேலையை பார்க்க முடியாது. முக்கியமானது தெரியல. என்னது? நகை நிறையா போடுவாங்களா, கால் குட்டி வைப்பாங்களா, கை குட்டி வைப்பாங்களா, வீட்டெழுதி வைப்பாங்களா, நிலத்தெழுதி வைப்பாங்களா, இதெல்லாம் உண்டா இல்லையா? உங்க ஊர்லயும் உண்டாப்பா? எல்லாமே இருக்கு. உங்க ஊர்ல நினைச்சேன், உங்க ஊர்லயும் உண்டு. ஓகே, இப்ப நான் சொல்ல போற ஒரு நிகழ்வை பாருங்க. ஆபிரகாம் வந்து தன் மகன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கணும். ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கணும். என்ன பண்றாருன்னா, அந்த வேலை செஞ்ச வேலையத்துடைய தலைவர் அழைச்சு, என் மகனுக்கு நீ போய் காண போய் ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தலைவர் கேட்கிறார், உங்க பையனை நான் கூட்டிட்டு போகணும். ஏன்னா பையனை கூட்டிட்டு போனா தானே பார்த்து பொண்ணு கொடுப்பாங்க. இல்லை, என் பையனை எக்காரணத்தை முன்னிட்டும் அங்கே கூட்டிட்டு போகக்கூடாது. நீ என் ஒட்டகத்தை மட்டும் கூட்டிட்டு போ. என் ஒட்டகத்தை மட்டும் தான் நீ கூட்டிட்டு போனோம். அது வழியா போயிட்டு நீ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ கேட்டு பார்ப்பாரு. ஆபிரகாம் பையன் நடக்க மாட்டார். அப்போ அந்த தலைவர் என்ன பண்ணுவார்னா, பொண்ணு பார்க்க போவார். அது சொல்லி இடத்தெல்லாம் ஆபிரகாம் சொல்லிடுவார். போறப்ப அந்த தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா, கடவுள்கிட்ட வேண்டுவார். கடவுளே, என் தலைவருடைய மகனுக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன், நல்ல பொண்ணா இருக்கணும், அருமையான கடவுளுடைய விருப்பத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு பொண்ணை எனக்கு காட்டணும். அதுக்கு எப்படி நீ அடையாளத்தை தரணும்னா, நான் போய் இப்பெல்லாம் வீட்டில் பைப் இருக்கு, முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விக்கு கிணத்துக்கு தண்ணி கொடுக்குவாங்க, சரிங்களா? அப்பதான் பழைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் போடுவாங்க. ஏன்னா தண்ணி எடுக்க பெண்கள் தான் வருவாங்க. அதான் எங்கள் ஊரெல்லாம் உங்க இங்கே இருக்கிற பெரிய ஒரு இடம் இருக்கும். இப்போதான் பைப்பெல்லாம் போட்டு தண்ணி வருது. அப்போ அதே மாதிரி என்னன்னா, பெண்ணு பார்க்க போது அந்த கிணற்றடியில் போய் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆபிரகாம் வேலைக்காரர் போய் என்ன வேண்டிட்டு போவார்னா, நான் போய் கிணற்று அருகில நிற்பேன். அப்போ வைக்க அந்த வர்ற ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்பேன், குடிக்க தண்ணி கொடுன்னு கேட்பேன். அவ அந்த கிணத்துல இறக்கணும், வாரி போட்டு இறக்கணும். அது கஷ்டம். இப்பெல்லாம் பைப்பில் ஈஸியாக புடிச்சு வந்துடும். கிணத்துல போட்டு இறைச்சி எனக்கு தண்ணி கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் அழைத்து வந்திருக்கிற ஒட்டகம், இந்த ஒட்டகத்துக்கும் அந்த பெண் தண்ணி கொடுக்கணும் அவளா சொல்லணும். நல்லா கவனிக்கணும். எனக்கு தண்ணி கேட்பேன், அவன் எனக்கு தண்ணி கேட்கறத விட நிப்பாட்டிடாம, நான் அழைத்து வந்திருக்கின்ற 10 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி குடிக்கும், சரிங்களா? அதனால நான் அழைத்து வந்திருக்கிற ஒட்டகத்துக்கும் எவன் ஒருவன் தண்ணீர் தருகிறேன் என்று தானாக சொல்கிறாரோ அவள் தான் என் தலைவரின் மகனுக்கு துணைவியா மனைவி ஆக முடியும் என்று கடவுளை வேண்டிக்கிட்டு இவர் போறார். போய் அதே போல கிணற்றுக்கிட்ட நிற்கிறார். கிணற்றுக்கிட்ட நிற்கிறப்ப வராங்க. அவைக்கு ரபேக்கா வரா, வந்து தண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கா. அவரை பார்த்து இவர் கேட்கிறார், எனக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு. அவன் தண்ணியை கொடுன்னு எதுவும் இல்லாம ஊற்றிடுவான். ஊற்றிட்டு பார்க்கலாம், பின்னாடி ஒட்டகம் நிற்கிறது. நீங்க எப்படிங்க உங்க ஒட்டகத்துக்கும் நான் என்ன பண்றேன், தண்ணி எடுத்து தரேன்னு சொல்லிடுவான். ஏன்னா நீங்க பைப்ல குடிச்சு கொடுக்கறது 10 ஒட்டகத்துக்கு ஏறக்குறைய 2000 லிட்டர் தண்ணி இறக்க முடியுமான்னு யோசிச்சாங்க. ஆடி போய் இறக்கணும், இறச்சி கொடுத்துருக்கலாம். கொடுத்த உடனேயும் அந்த தலைவர் பார்த்து, கடவுளே ஒரு அருமையான ஒரு பொண்ணை தலைவருடைய மகனுக்கு வெளிப்படுத்த இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு பார்க்கறது எப்படி பாருங்க, பார்க்க போறப்ப கடவுளை கூடுறது, அதுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு, அவங்க நினைச்சது மாதிரி கடவுளைங்க
ரபேக்காவை கொடுக்குறார். அப்ப ரபேக்காவை பெற்ற தண்ணியெல்லாம் குடிச்சு இதெல்லாம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் இந்த ஆளு ரபேக்காவை வாழ்த்துவாங்க. எப்படி வாழ்த்துவாங்கன்னா, நீ கடவுளிடமிருந்து 1000 ஆசீர்வாதங்களை நீ பெறுவாய். அருமையாக சொல்லப்படுகிறது. தொடக்கநூல் 36வது அதிகாரமும் 60வது வசனம் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்லப்படுகிறோம், நீ 1000 ஆசீர்வாதங்களை பெறுவாய், 1000 தலைமுறைகளை நீ உருவாக்குவாய் என்று அந்த ஆபிரகாம் வேலைக்காரருடைய தலைவர் ரபேக்காவை வாழ்த்துவார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற ரபேக்காள் தகுதி உள்ளவராக இருந்தார். அது என்ன தகுதி என்பதை நான் சொல்லிவிட்டேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில இது போன்று செய்ய வேண்டும். கேட்பதை விட கூடுதலாக கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு ரபேக்காவுடைய உள்ளம் நிறைந்திருந்தது, நன்மைத்தனத்தால் நிறைந்திருந்தது. அதனால்தான் 1000 ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களிலே ரபேக்காவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் அடுத்தவர்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்கிற போது இறைவன் நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நமது மனம் நன்மைத்தனத்தால் நிறைந்திருக்க வேண்டும். இப்ப அதனால தான் சொல்வார், இயேசு கூட சொல்வார்ல, ஒரு கல் வர கட்டாயப்படுத்தினால் 2 கல் வரை செல்லும். ஒரு ஆடையை கேட்டால் மேலாடையை கேட்டால் உள்ளாடையை கொடு. அதுதான் ஆசீர்வாதம். அப்ப கேட்பதற்கு மேலாக நாம் கொடுக்கிற பொழுது நாம் விரும்புவதற்கு மேலாக கடவுள் நமக்கு கொடுப்பார். அத்தகைய ஆசீர்வாதத்தை நாமும் ஒரு வாழ்க்கையை கண்டு மகிழ இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று தொடர்ந்து தெரிவிப்போம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் நினைகின்றேன். காணிக்கையே திருவார், காணிக்கையே திருவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. எங்கள் வாழ்வை காணிக்கை தந்தே உன்மலப்பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் நினைகின்றேன். காணிக்கையே திருவார், காணிக்கையே திருவார்.
நாங்கள் உணவு கணிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையா என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூத புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உங்களை உதவுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவருக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வளரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் ஒப்பத்தை மீட்பளிக்கும் பின்னத்தில் வந்து ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயுள் சகோதரர் எல்லா திருவுடையினரை அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறோம். அன்பு தந்தை இறைவா, இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துகள் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்து விருப்பங்கள் அனைத்தையும் நீரே நிறைவேற்றி தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். முதல் எல்லையில்லா ஆசீர்வாதங்களை எங்கள் சமகால வாழ்க்கையிலே நாங்கள் கண்டு பாவித்து என்றும் எப்பொழுதும் உம்மை நம்பவும் உம்மீது நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை வாழவும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியை துணை கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருப்பலியிலே என்னென்ன கருத்துக்களோடு ஒன்று கூடி வந்து ஜெபிக்கிறார்களோ அனைத்து கருத்துக்களையும் நீரை கோடி அற்புதம் எங்கள் பாதுகாவலருமான புனித அந்தோனியார் வழியாக பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தல் மேல்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகமுறையினுடைய தரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்பேற்று வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் வழித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு அமைதி அளிக்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி ஒரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். இவருடைய திருவுருவத்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் நினைவு நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோடி அற்புத அந்தோனியாரின் பரிந்துரையை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல் கண்ணின் இமை போல் காத்து கரம் பிடித்து நீங்கள் போகும்போதும் திரும்பும் போதும் உங்கள் பயணத்திலும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எந்நாளும் குடிகொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையாகிய இன்று நாளை சிறப்புற நமக்கு நற்கருணை வழிபாட்டையும் திருப்பலியையும் நல்லதொரு மறைவுரையும் தந்தை வழங்கியிருப்பார்கள் என நம்புகிறேன். அதே போல நாளிலே புனித அந்தோனியாருடைய ஆசிரியையும் அருளையும் பரிந்துரையும் இன்னுமாக அதிகம் நாட அதை கற்றுக்கொள்ள தந்தை அவர்கள் உங்களுக்கு ஜெபிக்க உதவி செய்திருப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக தந்தை அவர்களுக்கு நம்முடைய பக்கத்து பங்காகிய கண்டேஸ்வரன் என்று புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை ஆரோக்கிய ஸ்ரீ பண்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு சிறப்பாக என்னுடைய சார்பாகவும் அருள் சகோதரிகள் கிராம நாட்டாமை மணியம் மற்றும் பங்கு இறை மக்கள், கிளை கிராம இறை மக்கள் அனைவருடைய சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி மாற்றிக்கிட்டோம். திடீர்னு சொல்றதால தந்தை அவர்கள் இடத்தில் நான் அங்கு சென்றேன். அங்கும் நன்றாக இருந்தது, அதுபோல இங்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதோடு கூட இந்த நாளிலே உங்களுக்கு திருப்பலி முடிந்தவுடன் இப்பொழுது இறுதி பாடல் பாடுகின்ற பொழுது தந்தை அவர்கள் உங்களுக்கு எண்ணெய் பூசுவார்கள். நான் தீர்த்தம் தெளித்து விட்டு உணவை மந்திரித்து விட்டு மீண்டுமாக அவர்கள் பின்னாடி எண்ணெய் பூசுவேன். 2 வரிசையாக பாருங்கள். முதலில் இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு உணவு வாங்குவதற்கு செல்லலாம். சின்ன பிள்ளைங்க போகட்டும். முதலில் சின்ன பிள்ளைங்க, 2வது வெளியூரில் இருந்து இருக்கின்ற மக்கள், 3வது நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் எல்லோரும் வரிசையாக நின்று உணவை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு